இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிற இந்த மாநாடு முருகன் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த மாநாடுடைய சிறப்பு, சில அரசியல்வாதிகள் இந்த மாநாட்டை கெடுக்கணும்னு நினச்சாங்க. குத்து கூறுவெடி வேளாள். அதே போல் என்னப்பன் முருகன் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிற இந்த மாநாடு முருகன் நடத்தி கொண்டு இருக்கிறார். இது ஒரு மாநாடும் அல்ல. முருகபெருமான் வதம் செஞ்சது போல சில அரசியல்வாதிகளை வதம் செய்ய போகிறார். இந்த மாநாடு சாதாரணப்பட்ட மாநாடு அல்ல, முருக பக்தர்கள் கூடிய மாநாடு. இது அரசியல்வாதிக்கும் இந்த மாநாடுக்கும் சம்மந்தமே இல்லை. இது முருக பக்தர்கள் இளைஞர்கள் இந்த மாநாடு. இந்த முருக மாநாட்டை கெடுக்க நினைச்சவங்க அவங்களுக்கு இப்போ திடீர்னு பாசம் வந்துருச்சு முருக மேலே. அது அவங்களுக்கு அந்த பாசம் அவ்வளோவா நிலைக்காது. ஏன்னா சூரபத்மன் முருகன் இப்போ வதம் செய்ய போகிறார். இந்த முருக மாநாட்டை எவன் கெடுக்க நினைச்சானோ அவனுக்கெல்லாம் இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு மதுரையில் இவ்வளோ பெரிய மாநாடு செபிக்க வச்சிருச்சு. அதாவது 5 லட்சம் பக்தர்களை கூட்டி வரக்கூடிய அதுக்கு இன்றைக்கி 40-50 லட்சத்தை தாண்டிடுச்சு. இன்னைக்கு இந்த மதுரையை திண்டாட வச்சிருச்சு இந்த மாநாடு. இது மாநாடுன்னு கூட சொல்லலை. ஆனால் முருக பக்தர்கள் இவ்வளோ பெரிய பாசம் இருக்குன்னு எல்லா உலக லெவலில் தெரியணும், எல்லா லெவலும் தெரியணும். இந்த மாநாட்டை சில நபர்கள் சங்கிகள் மாநாடுன்னு சொன்னாங்க. இந்த மாநாட்டை சில நபர்கள் சங்கிகள் மாநாடுன்னு சொன்னாங்க. இது சங்கிகள் மாநாடு இல்லை. அவங்க தான் சங்கிகள் போல் நாடகம் ஆடி வேஷம் போட்டு என் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு இன்றைக்கி முருகப்பெருமான் அந்த தமிழ் கடவுளில் ஏமாற்றி அவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சு இன்றைக்கி அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு என்னுடைய கடவுள் சொத்தப்புறம் சுரண்டி திங்கிறாங்க. அது 2026 அந்த கதை முடிஞ்சிடும்.